ஏட்டி உமா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் பார்த்துக்க. ஏன் நட்டவள்ளி, என்ன சந்தேகம் சொல்லு, தீர்த்து வச்சிருவோம். அது ஒன்றும் இல்லட்டி உமா, பண்டிகைன்னா ஊடு சுத்தம் பண்ணுறோம், துணிமணியை அலசி போடுறோம், அது ஓகே. இந்த பொங்கல்னா மட்டும் வீட்டெல்லாம் ஒட்டடடிச்சு செல்ஃபில் இருக்கிற சாமானத்தெல்லாம் இறக்கி திருப்பி விளக்கி காய வச்சு திருப்பி எடுத்து கமுத்துறோம். அது வருஷ கணக்காக அங்கேயே தான் கிடக்குது. அது மற்ற நோம்பிக்கெலாம் வீடு சுத்தம் பண்ணிவிட்டு துணிமணி எதுவும் அலசி போடுறதோட விட்டுறோம். அந்த பொங்கலுக்கு மட்டும் என்னத்துக்கு அப்படி அந்த சாமானத்தெல்லாம் இறக்கி விளக்கி ஊட்டியே ஒரு நாக்கில் போட்டு நக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதா இருக்குது. என்ன காரணம் அது? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது பார்த்துக்க. நாம அந்த சாமானத்தெல்லாம் புழங்கிருக்கவே மாட்டோம். ஆனால் எடுத்து விளக்கி கழுவி காய வச்சு திரும்பியும் அடுக்கி வைக்கணும். திரும்ப அதை அடுத்த பொங்கலுக்கு இறக்கி திரும்பவும் விளக்கி வைக்கிறோம். வருஷம் இதே தான் கண்டினியூ ஆகிட்டுக்குது. ஆனால் அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரியல. நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சந்தேகம் வர மாட்டேங்குது. பூச்சா யோசிக்கிறீங்க. சரி, எங்களுக்கு தான் தெரியல. நீங்கள் பெரியவங்க தானே, நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்க? அட மெண்டல்களா, அந்த காலத்துல மாடு கண்ணு வச்சிருக்காத ஊடே இருக்காது பார்த்துக்கிடுங்க. எல்லாம் விவசாயம் அம்பிட்டு செழிப்பா இருக்கும். அப்பெல்லாம் நெல்லை போட்டு விதைச்சி அதை அறுவடை பண்ணி அடிச்சு தூத்தி மூட்டை பிடிச்சி வச்சுட்டு அந்த நெல் இருக்கு பாரு, அதை போய் இப்போ போய் அரைச்சிட்டு வராங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உரல்லையே குத்தி அந்த எடுத்து புடைச்சி சுத்தம் பண்ணி அதில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்படி வழியாக வந்தது தான் இந்த பொங்கல். அப்படித்தான் எனக்கு தெரியும். அட லட்சோக்கா, நாங்க என்ன கேட்டோம், வீடு வாசல எதுக்கு அப்படி சுத்தம் பண்றாங்கன்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லாம பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்கன்னு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அட அறிவு கிட்ட கூமட்டைகளா, இந்த மாசம் தான் காத்து வளைச்சு அடிக்கல. ரோட்ல இருக்கிற மண்ணு, வாசல்ல இருக்கிற மண்ணு, அந்த சாணி பத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துப்பிடுதா. கமுத்தி வச்சுக்கிற சாமானம் துணிமணி எல்லாத்துலயும் வந்து அப்பிக்குது. அதனால சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை கிளீனா வச்சுக்கிட்டு பொங்கல் நான் கொண்டாடுவேன். உங்களுக்கு வந்து எப்படியோ எனக்கு தெரியாதப்பா. அதாவது நீங்க பொங்கலை எப்படி கொண்டாடினாலும் யாரும் கேட்க போறது இல்ல. ஆனாலும் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. வேலிடான பாயிண்ட், சூப்பர். அது சரி, இப்படி சந்தேகம் மட்டும் கேக்குறீங்களே, என்னைக்கு வீடு வாசலாம் சுத்தம் பண்ண போறீங்க? அட நீங்க வேற, அந்த வீட்டையும் சாமானத்தை துணிமணிலாம் பார்த்தாவே பயமா இருக்குது. வேலையை ஆரம்பிச்சுட்டே செஞ்சுக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதை பார்த்தாவே ஒரே பீதியா இருக்குது. எப்படா ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே யோசனையாவே இருக்குது. என்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பாத்தியாவுமா, ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அதை பார்த்தா பயமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆரம்பிச்சிடா கடன்னு செஞ்சிடலாம் தான். ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு மாதிரியாகவே இருக்குதா. அதை நானும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னும் நாள் கிடக்குது அப்படின்னு நானும் நாளைக்குன்னே விட்டுட்டேன். எப்போ செய்கிறது நம்ம தலையில் தான் விடியும். ஆனாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பத்தாத்துக்கு இந்த மோடம் வேற எந்த பொங்கல்லையுமே இந்த மாதிரி இல்லைப்போ. பொழுதுனிக்கு மோடம் முடிச்சுக்கிட்டு குளிர் எடுத்துக்கிட்டு மழை வேற பிசுன்னு தூரிக்கிட்டு ஒரு வேலை செய்யலான்னு நம்மளுக்கே வேலை செய்ய தோண மாட்டுக்கு. இதில் இந்த மோடமும் மழையும் சேர்ந்து இன்னும் சுத்தமாக சோம்பேறி ஆகிட்டு போ. ஆமா, அதே என்னமோ நெசந்தா. எந்த பொங்கலுக்குமே இந்த மாதிரி மோடம் பிடிச்சிக்கிட்டு குளிர் எடுக்கல. அதே என்னமோ இந்த வருஷம் எல்லாமே கிளைமேட்டு மாறியே தான் இருக்குது. பொங்கலுக்கு இந்த மாதிரி மோடம் பிடிச்சி கண்டியலா. மோடம் முடிச்சான்னா மழை ஊற்றினா செய்கிற வேலையை செஞ்சுப்பட வேண்டியதான். ஆரம்பிச்சாச்சு, அதை என்னவே நிறுத்தவ முடியும். நானும் ஊடெல்லாம் ஒட்டரை அடித்து தொடச்சி எல்லாம் வெளியே எடுத்து போட்டு மேட்டுங்களை துவைச்சி போட்டு இப்போ பாயை அலசிக்கிட்டு இருக்கிறேன். பாயை அலசி காய வச்சுட்டு ஊட்ட தொடஞ்சா சரி வேலை முடியுது. அப்புறம் அந்த துணிமணியெல்லாம் நாளைக்கு தான் துவைச்சி மடித்து வைக்கணும். விட்டு வேலையும் ஒண்டியமாவேக்கா செஞ்சீங்க? இல்லை இந்த பிள்ளைங்க வீட்டில் லீவில் தானுக்குறாங்க. அந்த கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டு வேறு பேப்பர் போட்டு திரும்பி அப்படியே அடுக்கி விட்டாளுங்க. இந்த மற்ற வேலை வீடு துடைக்கிறது, சாமான விலைக்கு கழுவுறது, இந்த மேட்டை அலசுறது, பாய் அலசுறது இதெல்லாம் அவளுக்கு செய்ய மாட்டாளுங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு எழுதி வச்சுக்குது இல்லையா. இந்த பாத்ரூம் கழுவுறது அதெல்லாம் நாம தான் பண்ணி ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? இன்னும் 2 மூட்டை துணி கிடக்கு. அது இன்னைக்கு மழை தூரிட்டே இருக்குது. அதை எடுத்து நாளைக்கு மிஷினில் போட்டு நாளைக்கு எடுத்து காய வச்சுக்கலான்னு அது ஒரு ஓரம் கட்டியாச்சு. இன்னும் அந்த வேலை ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. அடேங்கப்பா, ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டிங்க. ஆமா நேட்டவள்ளி, நாம தான் இவங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை செய்யறீங்க வாயை. நாம என்னைக்கு வேலையை ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்க போறோமோ தெரியல. நானும் வெயில் வரும் செய்யலான்னு பார்த்தா வெயில் வரமாட்டுக்கு. வெயில் வந்தான்னா வல்லனால நாளைக்கு இல்லைன்னா நாளா நினைக்கலாம் வேலையை ஆரம்பித்து முடிச்சு விட்ற வேண்டியதான். இல்லைன்னா பொங்கலே வந்து முடிஞ்சு போயிடும். ஆமாம், அதுவும் சரிதானே. நாளைக்கு இல்லைன்னா நாளா நினைக்கலாம் ஆரம்பித்து நாமளும் எல்லா வேலையும் முடிச்சா தான் அப்புறம் பொங்கலுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும். என்னத்தான் ரெஸ்ட் எடுக்கிறது? அப்புறம் உடனே அந்த பொங்கல் இந்த பொங்கல்னு வைக்கணும். அப்புறம் வீட்டுக்கு கறி குழம்பு அது இதுன்னு வேலை இருந்தே தான் இருக்கும். இந்த சுத்தம் பண்ணுற வேலையை டக்குன்னு முடிச்சுக்கணும். ஓகே மக்களே, உங்கள் வீட்லேயும் பொங்கல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு கமெண்ட் போடுங்க. நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. உங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க.